ओम नमो ब्रह्मणे नमो अस्त्वग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆவணி ஆவட்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். ஆவணி ஆவட்டம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யஜுர்வேதிகளுக்கு ஆவணி மாசத்துல ஸ்ராவண பௌர்ணமியில ஸ்ராவணி பௌர்ணமாசி அதில் ஆவணி ஆவணி சொல்லியிருக்கார். யஜுர்வேதிகளுக்கு மாத்திரமல்ல, ருக்வேதிகள் சாமவேதிகள் எல்லாம் உபாகர்மா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஆவணி ஆவட்டம் சொல்கிறோமே, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அத்தியாய உபாகர்மா உபாகரணம் அப்படின்னு. இது வேதாத்தியனம் பண்ணுற எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ருக்வேதிகளுக்கு யஜுர்வேதிகளுக்கு சாமவேதிகளுக்கு எல்லாம் இந்த ஸ்ராவண மாதம், அதுக்கு அடுத்தாப்பில் வர பிரௌஷ்டபத மாதம், பாத்ரபத மாதம்னு சொல்லுவா. இந்த மாதங்களில் ஆவணி ஆவட்டம் பண்ணணும், உபாகர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அத்தியாயானாம் உபாகர்மா ஸ்ராவண்யாம் ஸ்ரவணேன வா ஹஸ்தேன ஓஷதிபாவே வா பஞ்சம்யாம் ஸ்ராவணஸ்ய தூ அப்படின்னு யாஜ்ஞவல்க்யர் அப்படின்னு ஒரு ஸ்மிருதிகாரர் பேசிட்டு இருக்கார். ஆனால் அநேகம் பேர் யஜுர்வேதிகள் இருக்காங்கிறதுனால ஆவணி ஆவட்டம் தான் பிரசித்தமாக இருக்கு. ருக்வேதிகள் ஸ்ராவண மாசத்துல ஸ்ரவண நட்சத்திரத்துல ஆவணி ஆவட்டம் பண்ணிட்டு இருக்கா. சாமவேதிகள் பாத்ரபத மாசத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல ஆவணி ஆவட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஆவணி ஆவட்டம் தான் இன்னது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றோம்னு நினைக்கிறேன். உபாகர்மா அப்படின்னு சொன்னேன். உபாகர்மானா அது என்னது? ரீஸ்டார்டிங் ஆஃப் த வேதிக் கிளாஸஸ். பழைய காலத்தில் ரிஷி பாட்டங்களில் ஒரு குரு இருப்பார். அவர் நிறைய பேருக்கு வேத வித்தியார்த்திகளுக்கு வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். இந்த குருவும் வித்தியார்த்திகளாக எல்லாருமா சேர்ந்து ரிச்சுவலிஸ்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறா வேதிக் கிளாஸஸை. அதுக்கு தான் உபாகர்மான்னு பேர். அத்தியாய உபாகர்மானா அத்தியாயம்னா அத்தியனம், வேதாத்தியனம், வேதம். உபாகர்மா ரீஸ்டார்டிங். அப்போ ரீஸ்டார்டிங் ஆஃப் த வேதிக் கிளாஸஸ். ரீஸ்டார்டிங்னா எப்போ நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. எப்போ நிறுத்தி வச்சா இதை எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டால், யஜுர்வேதிகளுக்கு தைஷி பௌர்ணமாசியில் இந்த வேதிக் கிளாஸஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிருக்கு. இதுதான் பண்ணிட்டு இருந்தா. அது ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணாதில்ல, சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், பண்ணி நிறுத்தி வைக்கணும். திருப்பி ஆரம்பிக்கிறது ஸ்ராவண மாசத்துல பௌர்ணமாசிக்கு, ஸ்ராவணி பௌர்ணமாசி. இது தைஷி ஸ்ராவணின்னு சொன்னாமே, தைஷ மாசத்தை பௌர்ணமாசிக்கு தைஷி பௌர்ணமாசி சொல்லுவா. தைஷம் சொல்றது பௌஷ மாசம், ஸ்ராவணி சொல்றது ஸ்ராவண மாசத்துல இருக்கிற பௌர்ணமாசி. இந்த ஸ்ராவணம் பௌஷங்கிற மாசங்கள் எல்லாம் சாந்திர மாசங்கள், லூனார் மந்த்ஸ். அதுதான் அநேகமாக பழைய காலத்தில் எல்லா சிவிலைசேஷன்ஸ்லையும் இருந்துகிட்டு இருந்தது. இந்தியாவிலையும் அதுதான் நிறைய இருந்துகிட்டு இருந்தது. இப்போவும் நார்த்தில் எல்லாம் அதுதான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. சவுத்தில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சோலார் மந்த்ஸ் தான் பாப்புலராக இருக்குது. நமக்கு தெரியும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கர்கடகம், சிம்மம், கன்யா, துலா, விருச்சிகம், தனு, மகரம், கும்பம், மீனங்கிறதாக சம்ஸ்கிருதத்திலையும் மலையாளத்திலையும். அதே மாதிரி தமிழில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு சோலார் மந்த்ஸ், சௌர மாசங்கள். எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு ராசியிலேருந்து ஒரு சொடையாக்லேருந்து இன்னொரு சொடையாக்கு எப்படி பாஸ் பண்ணின்னு போவார் சூரியன். ஒரு சொடையாக்குள்ளால் ட்ராவல் பண்ணுற அந்த பீரியடு தான் ஒரு சோலார் மந்த் சொல்கிறா. கிட்டத்தட்ட 30 நாள் வரும். இது சௌர மாதம். இதே மாதிரி சாந்திர மாதம் இருக்குது, லூனார் மந்த்ஸ்.
சாந்திர மாதங்கிறது வந்து ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசை வரை அந்த காலத்தை அந்த பீரியடு சாந்திர மாதம் சொல்லுவா. சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், ஸ்ராவணம் அப்படின்னு சாந்திர மாதம் சொல்லிருக்கு. தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அநேகமாக நம்ம விசேஷங்கள் எல்லாமே, விரதங்கள் விசேஷங்கள் எல்லாமே சாந்திர மாதத்தை பேஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ சைத்திர மாதத்தில் சுக்லபட்சத்தில் நவமி ஸ்ரீராம நவமி, மாக மாதத்தில் கிருஷ்ண சதுர்தசி சிவராத்திரி, பாத்ரபத மாதத்தில் சுக்ல சதுர்த்தி விநாயக சதுர்த்தி, இந்த மாதிரி சாந்திர மாதங்களில் தான் அநேகமாக விசேஷங்கள் வரும். இதில் ஸ்ராவண மாதத்தை பௌர்ணமாசி ஸ்ராவணி பௌர்ணமாசி. அது மாதிரி தைஷ மாதம், தைஷ மாதம் சொல்கிறது பௌஷ மாதம் தான், வேதத்தில் தைஷம் சொல்லுவா. தைஷ மாதத்தில் வர பௌர்ணமிக்கு தைஷி பௌர்ணமாசி. கிட்டத்தட்ட ஜான்வரியில் வர ஃபுல் மூணுன்னு வச்சுருந்தோம். அப்போ வந்து நம்ம வேதிக் கிளாஸஸை நிறுத்தி வைக்கணும். அப்படி நிறுத்தி வச்ச வேதிக் கிளாஸஸை ரீஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ராவணி பௌர்ணமாசி. அந்த ரிச்சுவலிஸ்டிக் ரீஸ்டார்டிங், அந்த ரிச்சுவலை தான் ஆவணி ஆவட்டன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இதில் 2 விஷயம் வருது. நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு விஷயம், அதுக்கு அத்தியாய உற்சர்ஜனம் சொல்லுவா. இன்னொரு விஷயம் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அது அத்தியாய உபாகரணம் ಅಥವಾ அத்தியாய உபாகர்மா சொல்லுவா. யஜுர்வேதிகளுக்கு ஸ்ராவணி பௌர்ணமாசியில் பண்ணணும்னு சொன்னோமே, அது 2 மகர்ஷிகள் சொல்லிருக்கா. நிறைய பேர் சொல்லிருக்கா. நான் இங்கே 2 பேரை சைட் பண்ணுறேன். பௌதாயனர் சொல்கிறார், ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் ஆஷாಢ்யாம் வா உபாகிருத்யா தைஷ்யாம் மாக்யாம் வா உத்ஸ்ருஜேயு அப்படின்னு சொல்கிறார். ஆவஸ்தம்பர் சொல்கிறார், ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயம் உபாகிருத்யா மாசம் பிரதோஷேனாதீகீதா தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் ரோஹிண்யாம் வா விரமேத் அர்த்தபஞ்சமான் சதுரோ மாசான் அதீகீதா அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து கேட்கலாம், எதுக்கு இப்படி ஆவணி ஆகட்டும் ரிச்சுவலிஸ்டிக்காக அத்தியாய உபாகர்மா பண்ணணும், என்ன சிக்னிஃபிகன்ஸு, என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால், மந்திரங்களை எல்லாம், வேத மந்திரங்கள் எல்லாம் காலப்போக்கில் அது பவர் குறைச்சலாகி வருமா, வீரியம் கெட்டு போகுமா. அந்த வீரியம் கெட்டு போகிற வேத மந்திரங்களை ரீசார்ஜ் பண்ணுறது, ரெஜுவினேட் பண்ணுறது, அதுதான் இதோட பர்பஸ். அயாத்தயாமத்துவாயா. இப்போ வந்து நம்ம ஆகாரம் எல்லாம் பண்ணுறோம், ஆகாரம் பண்ணினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அது ஆகாரத்தை பண்ணினா நிறைய எனர்ஜி கொடுக்கறது. ஆகாரம், அந்த சாதம், அந்த மாதிரி ஆகாரங்கள், பக்ஷ்ய பதார்த்தங்கள் பழகி போச்சுன்னா கெட்டு போயிடுறது. கெட்டு போய் அதை சாப்பிட்டா எனர்ஜி கொடுக்கறதும் இல்லை, கெடுதலை பண்ணவும் செய்கிறது. அது மாதிரி மந்திரங்களுக்கும் காலப்போக்கில் வீரியம் குறையுமா. அந்த வீரியம் குறைஞ்ச மந்திரங்களை புதுசு பண்ணுறது. சந்தசா அயாத்தயாமத்துவாயா. மந்திரங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அந்த பொட்டென்ஷியலை திருப்பவும் கொடுக்கறது, வீரியவத்தரமாக ஆக்கிறது. அதுதான் இந்த பர்பஸ். பிரத்யப்தம் யதுபாகர்ம சோத்சர்கம் விதிவத்விஜைஹி கிரியதே சந்தசாம் தேன புனராப்யாயனம் பரம் அப்படின்னு ஒரு ஸ்மிருதிகாரர் சொல்கிறார். நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருப்ப அத்தியாய உபாகர்மாவை பண்ணினோமானாக்கா சந்தஸ்களுக்கு, வேதங்களுக்கு, வேத மந்திரங்களுக்கு புனராப்யாயனம், ரீசார்ஜிங். அப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக மந்திரங்களை, வேத மந்திரங்களுக்கு திருப்பவும் வீரியத்தை ஜாஸ்தியாக பண்ணுறதுக்காக நம்ம அத்தியாய உபாகர்மா ஆவணி ஆட்டம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதாக நிறைய பேர் சொல்லியிருக்கா. இந்த ஆவணி ஆட்டம் நம்ம பண்ணுறோமே, அதில் என்னென்ன பண்ணணும், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸ் என்னெல்லாம், என்னென்ன சின்ன சின்ன குட்டி குட்டி ரைட்ஸ் அதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இனவிட்டபிளாக, எசென்ஷியலாக 4 விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஆவணி ஆட்டம் தான் பூணல் மாற்றுறதுன்னு சொல்லுவோம், புதுசு பூணல் போட்டுக்கிறது, தர்ப்பணம் பண்ணுறது, வேதாரம்பம் பண்ணுறது சொல்லியிருக்கோம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதாக சுருக்கமாக சொல்லின்னு போகிறோம்னு நினைக்கிறேன். 4 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்நானம்,
உபவீத தாரணம், காண்ட ரிஷி தர்ப்பணம், வேதாரம்பம். ஸ்நானம்னா நான் அத்தியாயோபாகர்மா பண்ணுறேன்னு சங்கல்பத்தை பண்ணி ரிஷிகளை எல்லாம் நம்ம முன்னோர்களான ரிஷிகள், மந்திர திரஷ்டாக்களாக இருக்கிற ரிஷிகளை ஸ்மரணம் பண்ணி நம்ம தேசத்தோட புண்ணிய தீர்த்தங்களை, தேசத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை ஸ்மரணம் பண்ணி நதி ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா. ஸ்நானம் பண்ணுறது, ஸ்நானத்துக்கு அப்புறம் உபவீத தாரணம் சொல்கிறது புதுசாக பூணலை போட்டுக்கிறது, புதுசாக பூணலை போட்டுக்கிறது, நூத்தன யஜ்ஞோபவீத தாரணம். அதுக்கப்புறம் காண்ட ரிஷி தர்ப்பணம், மூணாவது காண்ட ரிஷி தர்ப்பணம், தர்ப்பணம் பண்ணுறது. நாலாவது வேதாரம்பம். வேதாரம்பம் நம்ம எதிர்வேதத்தில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிற 4 பேசேஜை சொல்லிருக்காரு ரிச்சுவலிஸ்டிக்காக. ஆனால் நம்ம எதிர்வேதத்தை மட்டும் இல்லை, ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அத்ர்வவேதம் 4 வேதங்களோடையும் முதல்ல இருக்கிற பேசேஜ் கொஞ்சம் ஒவ்வொரு பேசேஜுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வேதத்திலே உள்ளே இருக்கிற பிரான்ச்சஸில் கூட ஃபஸ்ட்டு பேசேஜ் எல்லாம் சொல்லி சாஸ்திரங்கள், ஜோதிஷம், வியாக்கரணம், மீமாம்சா, அந்த மாதிரி சாஸ்திரங்களோடும் பேசிக் டெக்ஸ்டில் முதல் பேசேஜ் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு வேதாரம்பம்னு சொல்லுவோம். இப்படி 4 விஷயங்கள் ரொம்ப பிரதானம். ஸ்நானம், யஜ்ஞோபவீத தாரணம், காண்ட ரிஷி தர்ப்பணம், வேதாரம்பம். இது எல்லாத்த விட 100 சின்ன குட்டி விஷயம் கூட இருக்குது. நம்ம காத்தால பண்ணுவோம், காமோகாரிஷி தமுன்னகாரிஷி ஜபம்னு பண்ணுறோம். வாஸ்தவத்தில் இந்த காமோகாரிஷி தமுன்னகாரிஷி சொல்கிற சின்ன சின்ன ஃப்ரேஸு, இது ரெண்டுமே பெரிய ஒரு மந்திரத்தோட ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 வேர்ட்ஸ். அதில் காமோகாரிஷித்னு ஒரு பேசேஜ் ஆரம்பிக்கிறது, இன்னொன்று முன்னிறக்காரிஷித்னு ஆரம்பிக்கிறது. இதை ஜபம் பண்ண சொல்கிறக்கா சஹசிராவர்த்தி. இது எதுக்காக சொன்னா அப்படின்னா, தைஷி பௌர்ணமாசியில் ஜான்வரியில் வர ஃபுல் மூன் எல்லாம் சொன்னோம், தை மாதத்தில் இருக்கிற பௌர்ணமாசி சொன்னோமே, அப்போ நம்ம பண்ணணுமா இருந்த உற்சர்ஜனம், வேதிக் லேர்னிங், வேதிக் கிளாஸஸை நிறுத்தி வைக்கணுமே, ரிச்சுவலிஸ்டிக் அதை பண்ணலையே, அதை பண்ணாத இருந்ததுக்காக பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பிராயசித்தம் தான் காமோகாரிஷித்த ஜபம்னு பண்ணிட்டு இருக்கோம். இது கூட பிரதானம் தான். இதில் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த 4 காம்பனன்ஸில் ஸ்நானங்கிறது ரொம்ப வசதியானது. ஆவணியாவட்டத்தில் உபாகர்மாவில் ஸ்நானம் ரொம்ப பிரதானம். எப்படி தெரியறதுன்னா, இந்த ரிஷிவாடங்களில் சிஷ்யாவோட குரு அத்தியாயோபாகர்மா பண்ணுறச்ச, அதுக்காக உபாகரண ஸ்நானம் பண்ணுறச்ச வேதங்களே வரதான் இவா கூட ஸ்நானம் பண்ணுறதுக்கு. பிரம்மாதி தேவாலெல்லாம் வராளாம், ரிஷிகள் வராளாம், மரீச்சியாதி ரிஷிகள் வராளாம். அவள் எல்லாருமே பிரம்மவாதிகள் எல்லாம் வந்து இவா கூட சேர்ந்து அந்த நதி ஸ்நானம் பண்ணணும், அது புண்ணியமான ஸ்நானம்னு அவள்லாம் வரான்னு ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. வேதாஸ்சந்தாம்சி சர்வாணி பிரம்மாத்யாஸ்ச திவௌகசஹ ஜலார்த்தினோऽथ பிதரஹ மரீச்யாத்யாஸ்ததருஷயः உபாகர்மணி ச உத்சர்கே ஸ்நானார்த்தம் பிரம்மவாதினः இயாசூனபிகச்சந்தி சந்துஷ்டாः சரீரிணः. ஃபார்ம் இல்லாத, சரீரம் இல்லாத ரிஷிகள் தேவால் கூட சரீரத்தை எடுத்துக்கிண்டு, ஃபார்மை எடுத்துக்கிண்டு வராளாமா கூட ஸ்நானம் பண்ணுறதுக்கு. ரொம்ப வசதியாக சொல்றதுக்கு. அது தவிர இந்த மாதங்களில், ஸ்ராவண பாத்ரபத மாதங்களில், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இந்தியாவில் இருக்கிற பெரிய நதிகள்லாம், மகாநதிகள்லாம் பூர்ணமாக ஜலபூர்ணமாக ஒழுகின்னு இருக்கும். இந்த காலத்தில் நதிகளில் ஸ்நானம் பண்ணப்படாதுன்னு ஜெனரலாக ஒரு ரூல் போட்டிருக்கா. ஸ்ராவண பாத்ரபத மாதங்களில் நதிகளில் நதி ஜலத்துக்கு தோஷம் இருக்குது, ரஜஸ்வலா தோஷம் இருக்குது, ஸ்நானம் பண்ணப்படாது இன்னும் ஜெனரலாக ரூல் போட்டிருக்கா. அந்த ரூலை வயலேட் பண்ணிட்டு ஸ்ராவண பௌர்ணமாசியில் உபாகர்மத்துக்கு அங்கமான இந்த ஸ்நானம், அதுக்கு தோஷமே கிடையாது. ஸ்நானம் பண்ணால் அது ரொம்ப புண்ணியமான ஒரு கர்மா. அந்த ஸ்நானம் மகத்தரமானது, நிறைய புண்ணியத்தை கொடுக்குங்கிறதாக சொல்லிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப ஸ்நானம் பிரதானமான ஒரு கர்மா. இந்த ஸ்நானம் உபாகரணத்துக்கு அங்கமாக பண்ணிட்டு இருக்கோம். உபாகர்மாவுக்கு ஒரு அங்கமாக
பண்ணிட்டு இருக்கோம். உபாகர்மத்துக்கு முன்னால் ஸ்நானம் மகாசங்கல்பம் சொல்லி பெருசாக சொல்லுவோம் நம்ம. அதாவது பிரம்மாவோட சிருஷ்டியிலேருந்து பிரம்மா உற்பத்தி ஆனதுலேருந்து இப்போ என்ன டைம் போயின்னு இருக்கு, எத்தனை டைம் லேப்ஸாக இருக்கு அதையெல்லாம் சொல்லி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி டைம் அண்ட் பிளேஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி நான் இதான் உபாகர்மாவை பண்ண போகிறேன்னு நம்ம பெரியவா ரிஷிகள் மந்திர திரஷ்டாக்கள் தேவாலய இவாளையெல்லாம் ஸ்மரணம் பண்ணிட்டு புண்ணிய தீர்த்தத்தில் புண்ணிய க்ஷேத்திரத்தில் நான் இதா நதி தீரத்தில் உபாகர்மாவை பண்ண போகிறேன்னு சங்கல்பம் பண்ணுறோம். அதில் நம்மளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போனால் கேரளா போனவா கூட இன்றைக்கும் காவேரி தீரத்தில் இருக்கிற புண்ணிய க்ஷேத்திரங்களை ஸ்மரணம் பண்ணுவா. மகுடேஸ்வர, மாத்ருபூதேஸ்வர, சத்யவாகீஸ்வர, தியாகராஜேஸ்வர, சிதம்பரேஸ்வர, கோஷ்டேஸ்வர, அமிர்தகட்டேஸ்வர, புண்டரீகபுரீஸ்வர அப்படின்னு எல்லா க்ஷேத்திரங்களையும் ஸ்மரணம் பண்ணுவா. பிரம்மாதி தேவாள் வியாசாதி ரிஷீஸ்வரால் எல்லாரையும் ஸ்மரணம் பண்ணிட்டு நான் இதோ அத்தியாயோபாக்கிரமாவை பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணி அதுக்கு அங்கமாக சிவகங்கா ஸ்நானம் பண்ணுறேன்னு ஸ்நானம் பண்ணுவா. அது ஸ்நானத்தோட சுற்றி ரொம்ப மகத்துவம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா காண்டரிஷி தர்ப்பணம் உபவீத தாரணம் பண்ணி காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணோம். காண்டரிஷி தர்ப்பணம் சொல்கிறது ரிஷி தர்ப்பணம். அதாவது நம்ம எஜுர்வேதத்தை 4 காண்டமாக பிரிச்சுட்டு இருக்கா. பிராஜாபத்தியம், சௌமியம், அக்னேயம், வைஸ்வதேவம்னு 4 செக்ஷனாக பிரிச்சுட்டு இருக்கா. ஒரு கிளாசிஃபிகேஷனில் 5ஆவும் பிரிப்பா. சுவாயம்புவம்னு 5ஆவது. இப்படி 5 செக்ஷனுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ரிஷியை சொல்லிருக்கா. பிரஜாபதி, சோமன், அக்னி, விஸ்வே தேவாள், பிரம்மா அப்படின்னு 5 பேரை சொல்லிருக்கா. பிரம்மா இல்லாட்டா ஸ்வயம்பு. இந்த மந்திர திரஷ்டாக்களான ஒரு செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தரிசனம் பண்ணின ரிஷிகளை காண்ட ரிஷிகள் சொல்லுவா. ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு ரிஷி. காண்ட ரிஷிகளை ஸ்மரணம் பண்ணுறது, அவளுக்காக தர்ப்பணம் பண்ணுறது. தர்ப்பணம் பண்ணுறதுன்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுங்கிறதாக அந்த தர்ப்பணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அவளுக்கு நிறைய உதகத்தை கொடுத்து பிரீணனம் பண்ணுறது, சந்தோஷப்படுத்துறது. காண்டரிஷி தர்ப்பணம் திலாக்ஷதத்தோட தர்ப்பணம் பண்ணுவா. இந்த காண்டரிஷி தர்ப்பணம் முன்னால் சொன்ன மாதிரி உபாகரணத்தில் ரிஷிகள் தர்ப்பணத்துக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அவள் வருவாளா. ஜலார்த்தினோ தபிதரஹ மரீச்யாத்யாஸ்தர்ஷய அப்படின்னு முன்னால் சொன்னாமே. இந்த ரிஷி தர்ப்பணம் ரொம்ப பிரதானம். யஜுர்வேதிகளுக்கு ஆவஸ்தம்பாளுக்கு குறைச்சல், பௌதாயனாளுக்கு ரிஷி தர்ப்பணம் நிறைய இருக்குது. ரிக்வேதிகளுக்கு ஆஷ்டலாயனத்துலேயும் சாமவேதத்துலேயும் ரிஷி தர்ப்பணம் நிறையவே இருக்குது. ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா ரிஷி தர்ப்பணம், காண்டரிஷி தர்ப்பணம். அதுக்கப்புறம் வேதாரம்பம். வேதாரம்பம்னு சொல்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அக்னிமுகமாக, அக்னி சாட்சியாக அக்னியை வளர்த்தி ஹோமம் பண்ணி அதுக்கு பூர்வாங்கமாக எதெல்லாம் சொல்லிருக்காளோ, ஆவஸ்தம்பர் சொல்லிருக்காரோ அதெல்லாம் பண்ணி இந்த காண்டரிஷிகளுக்காக ஹோமத்தை பண்ணி குருவும் சிஷ்யாவோட சேர்ந்துண்டு பிரம்மச்சாரிகளுக்கு வித்தியார்த்திகளுக்கு சிஷ்யாவுக்கு சொல்லி வைக்கிறார் குரு. அழகாக வேத பட்டணத்தை ஆரம்பம் பண்ணுறார். வேதாரம்பம் சொல்லுவா. ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா. இதில் முன்னால் சொன்ன மாதிரி எல்லா வேதங்களுடையும் முதல் பேசேஜ் இல்லாட்டா முதல் இருக்கு அதை சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லி அ இ ஒன்று ரில்லுக்கு ஏ ஓங் ஐ ஔச் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். இதெல்லாம் கிராமர் டெக்ஸ்டில் இருக்கிற முதல் சூத்திரங்கள். பாணினியோட அஷ்டாத்தியாயிங்கிற டெக்ஸ்டில் மாகேஸ்வர சூத்திரங்கள் சொல்லுவாள். 14 சூத்திரங்கள். அதையெல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லுவோம். எல்லாமே வேத சாஸ்திரங்களுக்கு அத்தியனத்துக்கு ஆரம்பங்கிறதாக அதை சொல்லுவோம். ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா. இதில் நம்ம சூக்ஷ்மமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உபாகர்மாவே வேதாரம்பு எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம், கலெக்டிவாக பண்ணலாம், சாமூஹ்யமாக இருக்கக்கூடிய ஒரு கர்மா. அது குரு சிஷ்யாவோட சேர்ந்து பண்ணணும். அதுக்கு தான் விசேஷம். அதனாலேயே ஆவணியாவட்டம் யாருக்கு கேட்டால் பிரம்மச்சாரிகளுக்கு, கிரகஸ்தாவுக்கு உண்டு இல்லைன்னு இல்லை, பிரம்மச்சாரிகளுக்கு தான் பிரதானம். வித்தியார்த்திகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு ரொம்ப பிரதானமான ஒரு கர்மா இது ஆவணியாவட்டம். அதுலேயும் வேதாரம்பம். அதனாலே முதலாக தலையாவணியாவட்டக்காரர்களுக்கு வேதாரம்பம் ரொம்ப பிரதானம் சொல்லுவா குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னத்தினால ஆவணியாவட்டம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம
நம்ம எஜுர்வேதிகளுக்கு ஸ்ராவணி பௌர்ணமாசியில் உபாகர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கா. ஆவணி மாதம் பண்ணணும்னு சொல்லலையே, ஏன் ஆவணி ஆவட்டம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஆபஸ்தம்பர் சொன்னது ஸ்ராவணி பௌர்ணமாசியில் பண்ணுன்னு இருக்கார். நிறைய பேர் சொல்லிருக்கா. இந்த ஸ்ராவணி பௌர்ணமாசிங்கிற அந்த தினத்தில், ஸ்ராவண மாசத்தை பௌர்ணமி தினத்தில் சிலப்ப பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அந்த தினத்துக்கு தோஷம் வரலாம். சுக்கிர மௌಢ்யம் மாதிரி. சுக்கிரங்கிற கிரகம் வந்து பிளானட் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தால் மௌಢ்யம் சொல்லுவா. அப்போ எஜுர்வேதிகள் அந்த தினத்தில் உபாகரமாக பண்ணப்படாதுன்னு சொல்கிறா. அப்படின்னா அடுத்த சாந்திர மாசத்துல பண்ணு, புரோஷ்டபதி பௌர்ணமாசிக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கு. அதுலேயும் தோஷம் வந்தாலோ அப்படின்னா சிராவண மாசத்துக்கு முன்னால் இருக்கிற ஆஷாடி பௌர்ணமாசிக்கு பண்ணுன்னு சொல்லிருக்கு. மூணுலேயும் தோஷம் வந்தால் சிராவணியிலேயே பண்ணி சொல்லியிருக்கு. அப்போது சாந்திர மாசத்தில் சிராவணி பௌர்ணமாசியில் ஆவணி ஆவட்டம் பண்ணணும்னு சொல்லிருக்க ஒழிய ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பண்ணுன்னு சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. ஒரு சில பேர்லாம் இந்த சிராவணி பௌர்ணமாசியில் ஆவணி ஆவட்டம் பண்ணணும்னு நினைக்கல. சில ரிஷிகள்லாம் என்ன சொல்லிருக்கா, இந்த சிராவணி பௌர்ணமாசி சிலப்போ ஆடி மாசத்துல வரலாம், சோழாரம் வந்து ஆடி மாசத்துல வரலாம், சிலப்போ வந்து ஆவணி மாசத்துலேயே வரலாம். ஆடி மாசத்துல சிராவணி பௌர்ணமாசி வந்தா பண்ணாதே, ஆவணி மாசம் வந்தா மட்டும் பண்ணுன்னு சொல்லிருக்கா. வேதோபகரணே பிராப்தே குலீரஸ்தே திவாகரே உபாகர்ம ந கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் சிம்ஹயுக்தகே. இந்த ஸ்ராவணி பௌர்ணமாசிங்கிறது ஆடி மாசத்துல ஏற்பட்டுதானாக்கா அப்போ அது பண்ணக்கூடாது, ஆவணி மாசத்துல வந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இன்னும் சில ரிஷிகள் என்ன சொல்றா, ஆவணி மாசத்துல அவுட்ட நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு பண்ணுங்கோன்னு சொல்றா. தனிஷ்டா சம்யுதம் குர்யாத் ஸ்ரவணம் கர்ம யத் பவேத் தத் கர்ம சஃபலம் ஞேயம் உபாகரண சம்நிதம். இப்போவும் சிறுவாள்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஸ்ராவணி பௌர்ணமாசியும் நம்ம பார்க்கறது கிடையாது, ஆவணி மாசத்தை அவிட்ட நட்சத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கா. உதாரணமாக கேரளாவில் பாலக்காடு ஜில்லாவில் பள்ளிப்புறம் திருநெல்லாயின்னு சில அக்ரஹாரங்களில் இருக்கிறவா இப்போவும் ஆவணி மாதத்தை அவிட்ட நட்சத்திரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஆவணி அவிட்டம்னு அதுக்கு அப்படி பேர் வந்து கொடுத்து வந்திருக்கலாம். ஆவணி அவிட்டம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் பார்த்தா இப்போ நம்ம பிரதானமாக சொன்னது ஸ்நானம், காண்டரிஷி யஜ்ஞோபவீத தாரணம், காண்டரிஷி தர்ப்பணம், வேதாரம்பம் 4 தான் சொன்னோம். ஆனால் நம்ம ஜென்ரலாக சொல்லி பேசிட்டு இருக்கிறச்ச ரொம்ப பாப்புலராக சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா புதுசாக பூணல் போட்டுக்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இது பேன் இண்டியனா ஒரு கான்செப்ட். அது ஆவணி ஆவட்டம் தான் உபாகரமானா பூணலை புதுசாக போட்டுக்கிறது, புதுசாக பூணல் போட்டுக்கிறது, புதுசாக வேஷ்டி புது வேஷ்டியை கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தானே அது? இது உண்டா? இதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா கேட்டால் அது கூட இருக்குதுன்னு ஸ்மிருதிகாரால் சொல்லி வச்சிருக்கா. புதுசாக பூணலை போட்டுக்கணும், புதுசாக கௌபீனத்தை கட்டிக்கணும், புதுசு கௌபீனத்தை கட்டிக்கணும், புதுசு வேஷ்டியை கட்டிக்கணும், புதுசு வஸ்திரத்தை கட்டிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கா. மௌஞ்சி யஜ்ஞோபவீதாதி நவமே பது தாரயேத் கட்டிசூத்ரம் சாபி நவம் நவம் வஸ்திரமுபாகிருதௌ. பிரம்மச்சாரிகளுக்கு பூணல் மாதிரி அஜினம் மேகலாங்கிறது 2 இனவிட்டபடான அவ கூட எப்போவுமே இருக்க வேண்டின 2 வஸ்துக்கள் இருக்கு. அஜினங்கிறது மாந்தோல், பூணல் மாதிரி மாந்தோல் பூணலை மாதிரி போட்டுக்கணும். அது மாதிரி இன்னொன்று மேகலா, அந்த மொஞ்சி முஞ்சப்புல்னால பண்ணின ஒரு மேகலா, அரையில் கட்டிக்கிற ஒரு கயிறு மாதிரி மேகலா, கட்டி சூத்திரம் சொல்லுவா. இது புது வஸ்திரம் எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொல்கிறார். கட்டி வஸ்திரத்தை, மௌஞ்சியை, உபவீதத்தை, வஸ்திரத்தை எல்லாம் மாற்றணும். ஆவணி ஆவட்டத்துக்கு 2 நாள் முன்னால், ஒரு வாரம் முன்னால் தான் பூணலை மாற்றிருக்கோம். திருப்பவும் மாற்றணுமா, பூணல் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அது புதுசாக போட்டு இருந்தாலும் அதை மாற்றத்தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். உபவீதாதிகம் தாரியம் உபாகர்மணி தன்னவம் அனவம் வா நவம் வாபி புராதனமிஹத்யஜேத். முன்னால் இருக்கிற பூணல், அந்த பூணல் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி அதை மாற்றணும், அப்படியாக கட்டாயமாக மாற்றணும்னு சொல்கிறாங்க, சொல்லியிருக்கா. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு
நான் நிறுத்திக்கிறேன். எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும், எல்லாருக்கும் ரிஷிகளோட அனுகிரகம் உண்டாகட்டும். ஓம் நமோ வாச்சேயா சோதிதாயா சானுதிதா தஸ்யை வாச்சே நமோ நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நம ரிஷிभ्यो மந்திரகிருத்யா.